ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் ஜெனி. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு பத்திரிக்கையில் நான் படித்து நான் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம் இது. நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற தன் மகன் அவங்களுடைய அம்மா கிட்ட தொலைபேசியில் வந்து கூப்பிட்றாரு. அம்மா, நீ அங்கே தனியாக இருந்து என்ன பண்ணுற, நீ சிங்கப்பூருக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை வந்து அவர் கூப்பிடுறாரு. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா தன் கணவனும் இல்லை, நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொத்து பத்தெல்லாம் வந்து விற்றுட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா மதுரையில் தேனி மாவட்டத்தில் வந்து இருக்காங்க. இப்போது அவங்களுடைய மகன் வந்து இவங்களை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போகும்போது, அம்மா நீங்கள் இங்கேயே உட்காந்துக்குங்க, நான் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு போனவர் தான் 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு, வரவே இல்லை. ஐயோ, நம்ம பையனை யாராவது கடத்திட்டாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு அந்த அம்மா போயிட்டு அந்த ஓட்டுநர்கிட்ட எல்லாம் போய் கேட்குறாங்களாம். அவங்க எல்லாத்தையும் சர்ச் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, அம்மா உங்களுடைய பணத்தை எடுத்துகிட்டு உன் பையன் வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. மனம் உடஞ்சி போயிட்டாங்க அந்த அம்மா. அதை அப்படியே போயிட்டு அந்த கிராமத்தில் போயிட்டு உக்காந்து அழுறாங்க. அப்போது 3 நாள் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஒருத்தருக்கிட்ட கூட அவங்க வந்து பேசவே இல்லைங்க. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பையனை வந்து சபிக்கிறாங்க, திட்டுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. 4வது நாள் அந்த அம்மா வந்து வெளியே வந்து சொல்கிறாங்க, என் பையன் தப்பு பண்ணதாகவே கூட இருக்கட்டும், என் பையனை வந்து சபிச்சிடாதீங்க, அவன் வந்து கடல் தாண்டி போயிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன பண்ண கஷ்டமோ எடுத்துகிட்டு போயிட்டான், அம்மாவை தானே ஏமாற்ற முடியும், வேறு யாரை ஏமாற்ற முடியும், அவனை சபிக்காதீங்க, அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா மாணிக்கம், வைரம், வைடூரியம் இதை காட்டிலும் தாயின் அன்பு வந்து மிக உயர்ந்ததுங்க. தான் பிள்ளை வயிற்றில் எட்டி உதைச்சாலும் நெஞ்சில் எட்டி உதைச்சாலும் தான் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தான் பிள்ளைங்களுக்காகவே வந்து வாழ்ந்துட்டு மடியக்கூடிய ஒரு ஜீவன் யாருன்னா நம்மளை பெற்ற தாய் தான். ஸோ தயவு செய்து அவங்கள வந்து தவிக்க விட்டுடாதீங்க. அவங்க சாபம் விட மாட்டாங்க. அவங்க சாபம் விட்டாங்கன்னா நம்மளுக்கு பலிக்காமல் இருக்கவே இருக்காதுங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனி. நன்றி, வணக்கம்.